வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பெரும்பாலும் ஒரு காவல்துறை அதிகாரிகள் நிரம்பியிருக்கிற அந்த அவையில் மற்றவர்களை இவர்கள் கைது செய்வார்கள். ஆனால் இத்தனை பேர் தானாக வந்து கைதான ஒரு கூட்டம் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். பெரும்பாலும் இது இரத்த சம்பந்தமான உறவுகள் அல்ல, இதய சம்பந்தமான உறவு என்பதை உணர்வேன். இது எல்லாம் ஒட்டி பிறந்த உறவுகள் அல்ல, தானாக ஒட்டி கொண்ட நட்பு என்பதில் எனக்கு பெரிய பெருமை. பெரும்பாலும் 2 பேர் கட்டி அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்து கொள்வதை ஒரு அவையில் இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். அருள் பிரகாஷ் ஐயா அவர்களும் கோயின்சாமி ஐயா அவர்களும் பெரும்பாலும் அப்படி ஒருவரை முத்தம் கொடுத்து கொள்வதும் கட்டி கொள்வதையும் மற்றவர்கள் பார்ப்பது நாகரீகமில்லை என்றாலும் நான் எட்டி பார்த்தேன். ஏன்னா கட்டிய அவருடைய எந்த கை அருள் பிரகாசத் ஐயாவுடைய தோள்களை தழுவி இருந்தது அப்படின்னு வின்சென்ட் சார் ஒரு கேள்வி கேட்டால் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் சார் பார்த்தேன். தப்பாக நினைக்காதீங்க. அப்புறமும் வாட்சை பார்த்தேன். கோவிந்தசாமி ஐயாவுடைய கைகள் அருள் பிரகாசம் ஐயாவை எவ்வளவு நிமிடம் தழுவி இருந்தது அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஆனால் இதுவல்ல கேள்வி இதுவல்ல அப்படின்னதுனால சரி நமக்கு இது வேலையல்ல அப்படின்னு விட்டுட்டேன். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அஞ்சல் அட்டையை பார்த்த கடைசி தலைமுறை நாம் தான். எதாக இருந்தாலும் மாப்பிள்ளை ஃபோனில் எதுக்கு அதிகம் நேரம் பேசிக்கிட்டு, ஒரு நாளைக்கு நேரில் சந்திப்போம் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன கடைசி தலைமுறை நாம் தான். இப்போ சரி நேரில் எதாக இருந்தாலும் ஃபோனில் பேசுங்களேன் என்று சொல்லுகிற முதல் தலைமுறை நாம் தான். ஊரிலிருந்து அப்பத்தா வாங்கி வருகிற அந்த பொரி உருண்டைக்கும் வறுத்த நிலக்கடலைக்காகவும் நம்மூருக்கு வருகிற ஒரே ஒரு பஸ்ஸுக்காக போய் காத்திருந்து பொரி உருண்டையை யார் வாங்குவது என்று பிள்ளைகளுக்கிடையே சண்டை போட்ட கடைசி தலைமுறை நாம் தான். பஸ்ஸில் பயணம் செய்கிற போது ஜன்னல் ஓரத்தில் யார் உட்காருவது என்று சண்டை போட்ட கடைசி தலைமுறையும் நாம் தான். இந்த ஊரிலிருந்து பக்கத்து ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போவேன் சரியா அப்படிங்கிறதுக்காக பக்கத்து ஊர் தேர் திருவிழாவுக்கு கூட்டிக்கிட்டு போவேன்னு சொன்னதுக்காகவே 1 மாதமாக அம்மா சொன்ன வேலையெல்லாம் கேட்ட கடைசி தலைமுறை நாம் தான். கடைசீட்டில் தேர் பார்க்க கூட்டு போன தினுசே வேறு தினுசு காட்டுக்கு போயிட்டு தோட்ட வேலையெல்லாம் போயிட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி சாயந்தரம் தேர் பார்க்க போகிறோம் சரி அப்படின்ருவோம். சரின்னு வந்தாக்க இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு நடக்கடிச்சே கூட்டிகிட்டு போவாங்க. நடக்கடிச்சே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் காட்டுவாங்க. அந்த காரு வாங்கி கொடுமா, வாங்கிக்கலாம். அவ்வளவு பெருந்தன்மையாக அம்பானி கூட சொல்லியிருக்க மாட்டார் சார். வாங்கிக்கலாம். எங்கள் அம்மாவா இப்படி சொல்கிறது? இப்படி பார்த்துட்டு ஏம்மா நீயாம்மா அந்த ஜேசிபி பிளாஸ்டிக் ஜேசிபி சார், நீங்கள் உண்மையான ஜேசிபி நினச்ச பிளாஸ்டிக் ஜேபிசி அப்படியே வந்து மண் அள்ளும். அப்படியே அதை வாங்கணும்னு பல வருஷமாக கனவு கண்டிருப்போம். அம்மா அதை வாங்கிக்கலாம் தம்பி வாங்கிக்கலாம். அப்புறம் அடுத்ததுக்கு போய் அந்த ஒரு ஒயரில் 2 பேர் தூரத்தில் நின்று ஒருத்தர் பேசுனா இன்னொருத்தர் கேட்கும். அதை வாங்கிக்கலாம் தம்பி வாங்கிக்கலாம்டா தங்கம். நமக்கே இது நடக்கிற மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் போயிட்டு அப்படியே அடுக்கி வச்சுருப்பான் சார். தேரு கடையில் ஒரு கொப்பரையை பெரிய மூங்கில் கூடைய கவுத்து போட்டு அப்படியே புளிஞ்சு விட்ருப்பான் தெரியுங்களா. இனிப்பு ஜாங்கிரியை புளிஞ்சு விட்ருப்பான். அந்த தேர் திருவிழா போட்டன்னைக்கு நாள் வந்து அடுக்கணுவேன். தெருவாக போய் நிலைக்கு வந்த 5 நாளும் அப்படியே இருக்குது சார். அப்படியே எப்போ எதில் அதுவும் இந்த ஊர் சந்திக்கிற 4 தெருவில் எவ்வளவு பஸ்ஸு புழுதி.
அதெல்லாம் அந்த பலகாரத்தினுடைய ஒரிஜினல் கலரே மாறி போயிருக்கும். ஆனால் அவனை கேட்டால் கலர் கலராக பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அந்த ஒரு கவரில் போட்டு கொடுப்பான்ல, அதை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே நடக்கிறதே பெரிய கம்பீரமாக இருக்குது சார். ஏலே இனிப்பு மிட்டாய் வாங்கினவங்க நாங்கள்லாம் அப்படின்னு. வாங்கிக்கலாம் ஏம்மா, அதை வாங்கிக்கலாம் ஏம்மா, வாட்சி ஒன்று வாங்கிக்கலாம் எல்லா கடைக்கு தெருவாக இழுத்துக்கிட்டு போய் இப்போ வாங்கினா எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஒடுக்கி எல்லாம் உடஞ்சி போயிடும், போவையில் வாங்கிக்கலாம்னு சார். அதுதான் எங்கள் அம்மா சொன்ன உண்மையான ஒரே வார்த்தை. போவையில் வாங்கிக்கலாங்க. இழுக்கு அடித்து பாதி கடையை தாண்டையிலேயே தூக்கம் வந்துடும், தூக்கி தோளில் போட்டு கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுருவாங்க சார். கனவுல கூட வாங்க முடியாது. மறுநாள் காலெல்லாம் ரத்தம் கட்டி போய் எந்திரிக்கவே முடியாமல் இத்தனை நாளாக தேருக்கு போகலாமா நம்ம கேட்போம். இன்றைக்கி மறுநாள் படுத்திருந்த பயலை எழுப்பி, தம்பி இன்றைக்கி தேருக்கு போகலாமான்னா காலு கடுமையாக கிடக்கும், வேண்டாமாங்க. நாமெல்லாம் தேர் பார்த்த அந்த தினுசு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எது வாழ்க்கையின் ஆகச்சிறந்த இந்த இதுவரைக்கும் பேண்ட்டே போடாது யாரு அப்படின்னு ஐயா கேட்டாங்க. வேட்டிக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்குங்கிறது மேடையில் சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, திண்டுக்கல் வத்தலகுண்டுல மாலை நேரம் அப்படியே இருள் கவ்வி இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு இளம் பெண் ஒருத்தி அந்த ஊர் காட்டை தாண்டி அடுத்த ஊருக்கு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. பஸ்ஸு வரல, தெருவிளக்கு எரியலை, ஊரு சனம் அடங்கிருச்சு, எப்படி போகிறது, இங்கேயே நிற்கிறதா அப்படின்னு அவள் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வந்தான். நான் உங்களோட வர்றேன், என்னை இந்த ஊருக்காட்டை தாண்டி அந்த ஊரில் விட்டுறீங்களான்னா. சரிம்மான்னார். சரின்னு அந்த பொண்ணு கிடுகிடுன்னு வந்தா. அந்த காட்டு எல்லையை தாண்டின உடனே அந்த நபர் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டார், சரிம்மா நான் பாட்டில் வந்தேன், நீ வர்றேன்ன வந்துட்டேன், ஒரு காட்டு குருவிகள் கூட குரட்டை விட தொடங்கிய இந்த நேரம், பறவைகள் எல்லாம் கூட அடைஞ்சி அமைதியாக இருக்கிற நேரம், நான் தப்பு செய்வேன்னு உனக்கு ஏம்மா தோணலை? உன் முகத்தில் ஒரு பயம் இல்லை, உன் முகத்தில் ஒரு பதட்டம் இல்லை, என்னதான் இருந்தாலும் வேற யாரும் பாதுகாப்பு இல்லைன்னு அடையாளம் தெரியாத நபரோடு வந்திருக்கிறோன்னு அப்படி கூட ஒரு நினப்பில்லையே ஏம்மான்ன போது தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த பெண் சொன்ன பதில், நிச்சயமா உங்கள் மனசில் அப்படி ஒரு தப்பான எண்ணம் வராது, ஏன்னா நான் அடையாளம் தெரியாட்டாலும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட நீங்கள் உடுத்தி இருக்கிற வேட்டியின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, வேட்டி கட்டியவன் தவறாக நினைக்க மாட்டான் என்று சொன்ன பெண்மணி. அதை கேட்டவர் விடுதலை போராளி சுப்பிரமணிய சிவா. அந்த உடைக்கு ஒரு அலாதியான மதிப்பு உண்டு. நீங்கள் இப்போ எல்லாம் குடும்பமாக ஒன்றா சேர்ந்துருக்க பையன் கூட ஒருத்தர் சொன்னாங்க, அப்பா சொன்னார், தம்பி இந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப்பு, இந்த யூடியூப்பு, இந்த ரீலு, இதையெல்லாம் தாண்டி இயற்கையாக ரசிக்க, குருவிகளின் கீதம் கேட்க, இதையெல்லாம் தாண்டி ஒரு உலகம் இருக்குப்பான்னார். அவன் அதை நோண்டிக்கிட்டே, அப்படியா அந்த உலகத்தோட லிங்க் அனுப்புங்க, அதை பார்க்குறான்னா. நீங்கள் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கல்லூரி பேராசிரியர் அப்படின்னாரு, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு நாங்கள்லாம் படித்த காலத்தை விட இப்போல்லாம் ஆச்சரியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காலையில் கேட்டுக்கிட்ட நின்று நான் ரசிப்பேன். ஏன்னா கல்லூரிக்கு வரவன்ல 100க்கு 90 பேர் தலையில் மாடி தோட்டம் வச்சுருக்கான் சார். பல பேர் தொங்கும் தோட்டம்லாம் வச்சுருக்கான், அப்படியே தொங்குது. நாம் ஒரு காலத்தில் தலைக்கு என்ன பண்ணுவோம், தலைக்கு கட்டிங் பண்ணுவோம், தலைக்கு முடி வெட்டுவோம், அப்படி சொல்லிடுறேன், தலைக்கு முடி வெட்டுவோம், முகத்தை சேவ் பண்ணுவோம், இதானே சார். ஆனால் இன்றைக்கி முகத்துக்கு கட்டிங் பண்ணியிருக்கான், தலைக்கு சேவிங் பண்ணியிருக்கான் சார். சுற்றிலி வலிச்சு. நீங்கள் இந்த மலைப்பாதை இருக்குல்ல, ரத்தனகிரி கூட ஐயா சொன்னாங்க, மலைப்பாதை போடுறவங்க கீழேருந்து அந்த மலை அப்படியே சரித்து வலிச்சு அப்படி உச்சி கோயிலுக்கு போகிற மாதிரி அப்படியே தலையை வலித்து சுருதி சுத்தமாக அப்படி வலிச்சு, உச்சியில் ஒரு கோபுரம் இருக்குது,
வச்சிருக்கான் உச்சியில் ஒரு கோபுரம் இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லை, பல பேர் தலையில் தொங்கும் தோட்டம்லாம் வச்சுருக்கான். பாபிலோன் தொங்கும் தோட்டமெல்லாம் இருக்குது. ஏன்னா நீ ஏண்டா இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் மஷ்ரூம் கட்டிங்னு சொல்கிறான் சார். மஷ்ரூம் கட்டிங்னு சொல்கிறான், அவனே பேரெல்லாம் சொல்கிறான். சில பேரை பேண்ட்டை கிட்டத்தட்ட அதை ட்ரௌசர்னு சொல்ல முடியாது, அதை விட நீளமாக இருக்குது. பேண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதை விட குட்டையாக இருக்குது. நீங்கள் அதை லெகின்ஸுன்னு சொல்ல முடியாது. இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக போட்டு இறுக்கி முக்கா காலில் மூடி இருக்கிற மாதிரி அப்படி நடந்து போகிறான். அவனால் கிட்டத்தட்ட இத்தனை அடி தான் எடுத்து வைக்க முடியும். அதுக்கு மேலே கால் நீண்டுதுன்னா உடை அனுமதிக்காது. இதுக்கு தான் வேட்டி கட்ட சொல்கிறது. நீங்கள் இப்படியெல்லாம் கட்டிட்டு போகிறான், ஒரு பக்கமாக மட்டும் வலிச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் தோடு போட்டு வரான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நடந்துச்சு. ஒரு வீட்டில் அம்மா பையன்கிட்ட கெஞ்சி கேட்டா சார், தயவு செஞ்சு அந்த முடியை வெட்டுறா, இந்த தோட்டை கழட்டுறான்னா. எல்லா அப்பாக்களும் சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாலும் எல்லா வீட்டு பையனும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? நீ தாண்டா எனக்கு பிரச்சனையே, சொல்ல முடியலை. உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். பெசாமரு, பிபி உனக்கு இருக்குல்ல, சுகர் இருக்குல்ல, பெசாமரு அப்படிங்கிறான் சார். அவன் மருத்துவ குறிப்பை சொல்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். வார்த்தை சுட்டுறா அப்படின்ட்டாரு. அம்மா தயவு செய்து அந்த தோட்டை கழட்டுறா, அந்த முடியை வெட்டுறான்னா. என்ன பிரச்சனைன்னா, டே அக்கால பொண்ணு பார்க்க வந்தவங்க உன்னை பிடிச்சிருக்குதுன்ட்டு போயிட்டாங்கடான்ட்டான். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண விடுறா, தயவு செஞ்சு. அந்த பிள்ளை ஒன்னால் எத்தனை வருஷம்டா அந்த பிள்ளை வீட்டிலேயே வச்சுருக்க முடியும்? அது வேட மாப்பிள்ளை வந்தவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான், காஃபி குடிக்க மாட்டேங்கிறான், ஜாங்கிரி சாப்பிட மாட்டேங்கிறான், ஒன்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறா, நாங்களும் எத்தனையோ பொண்ணுக்கிட்ட காட்டி இருக்கிறாங்க, என் பையன் சிலையாட்ட உட்காந்தது உங்கள் பொண்ணை பார்த்து தான். எனக்கு தாண்டா தெரியாது பொண்ணு இல்லை நீதான்னு, எனக்கு தாண்டா தெரியும். மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு, அடுத்த முகூர்த்த தேதியிலேயே வச்சுக்கலாங்கிறாரு. அம்மா சொல்கிறா, முகூர்த்த தேதி என்ன, நம்ம இப்போ கையோடையே கூட்டிகிட்டு போயிடலாங்கிறா. தயவு செஞ்சு அந்த முடியை வெட்டுறா, ஓரஞ்சாரமாக பார்க்கல அக்கா மாதிரியே இருக்குடா. அந்த பிள்ளை ஒரு கல்யாணம் பண்ண விடுறாங்கிறா. நீங்கள் கல்யாணம் என்பது தயவு செய்து வெறுமனே 2 பேரை சேர்த்து வைக்கிற விஷயம் அல்ல. நான் கூட சமீபத்தில் என்ன ஒருத்தர், இப்போ நீங்கள்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இந்த பாயசத்தில் அப்பளத்தை நுணுக்கி போட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அது பாயாசமாக இருந்து அப்பளமுமா இருந்து கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சில பேர் அப்படி சொல்லி, என்ன ஒருத்தர் உண்மையிலேயே என்கிட்ட வந்து ஒருத்தர், சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களான்னார். எனக்கு இதை கேட்ட உடனே, சார் நான் சாப்பிட்டது இல்லையேன்னு. சார் உங்களுக்கு வயசு என்னன்னார். 50 ஆயிடுச்சு சார். வாழ்க்கையிலே இழந்துட்டீங்க சார். இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன சார் பிரயோஜனம்? சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊற்றி சாப்பிடாத ஒரு வாழ்க்கையா? கிட்டத்தட்ட அவன் என்னென்ன சொல்கிறான், ஏன் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னான் சார். நான் யாருமே அப்படி சொல்லலையே அப்படின்னுட்டு, சரி அவன் இவ்வளோ உறுதியாக சொன்னது மட்டும் இல்லை சார், அவன் ஒரு நேர்முக வர்ணனை, இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவன் அடாடாடாடாடா அந்த சக்கரை பொங்கல் முழுக ரசத்தை ஊற்றி சொல்லையிலேயே எனக்கு எச்சு வந்துருச்சு சார், வாயில் எச்சு. அந்த சக்கரை பொங்கல் முழுக அது மேலே அப்படியே ரசத்தை ஊற்றி, நீங்கள் குளத்தில் நந்தி இருக்கும், அந்த மழை குளத்துக்கு தண்ணி வந்தால் அந்த நந்தி முழுகிக்கிட்டே வரல, அது மாதிரி அந்த சக்கரை பொங்கல் முழுக ரசத்தை ஊற்றி அப்படியே நெய்ப்பதமாக கரைச்சுங்கிறான் சார். நீங்கள் அஸ்வின்ஸ் வீட்டில் கூட இப்படிலாம் செய்முறை செய்ய மாட்டாங்க. அந்த சக்கரை பொங்கல் அப்படியே நெய்ப்பதமாக கரைச்சி, அவன் மிக்சியில் அடிக்க சொல்லலை, அவ்வளோதான், கரைச்சி அப்படியே உள்ள உடையில் அந்த ரசத்தோட காரம் சக்கரை பொங்கலில் இறங்கி. நீங்கள் யாரும் அப்படி செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா இப்போ மதிய சாப்பாட்டுக்கே சக்கரை பொங்கலுக்கு ரசம் வைக்க சொல்லிடுவீங்க போல், மெனு ஒன்று கொடுத்துருவீங்க போல். அப்படி ஆர்வமாக கேட்குறீங்க. நானும் இப்படி தான் சார் கேட்டேன்.
சக்கரை பொங்கல் அப்படியே ரசம், அந்த ரசத்தோட காரம் அதில் இறங்கி, அந்த சக்கரை பொங்கலோட இனிப்பு ரசத்தில் இறங்கி ஆடாடாடாடா அப்படியே தொண்டைக்குள்ளே போகையில் அது இறங்குற சுகம் இருக்கே, ஆஹா ஆஹான்னா. நான் வீட்டில் போய் வைக்க சொல்லி, அதெல்லாம் நம்ம பேச்சை கேட்ட ஒரு காலத்தில் நடந்தது வைக்க சொல்லி போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியலங்கிறது இல்லை சார், மூக்குக்கிட்ட கொண்டுக்கிட்டே போக முடியல சார், கொண்டுக்கிட்டே போக முடியல. இது உள்ளே போதோ இல்லையோ, உள்ளே இருக்கிறது வெளியே வரும் போல். உடனே அவனை பார்த்து, இந்த பாரு, நீ ஏன் இப்படி ஒரு மெனுவை என்கிட்ட சொன்னேன்னு நான் கேட்கல, எனக்கு 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 ரோசம் அதுவல்ல, அதை ஏன்டா நீ என்கிட்ட சொன்னேன்னு. அதை எத்தனையோ பேர் கல்யாண வீட்டில் இருக்காங்க, நீ ஏன் அதை என்கிட்ட சொன்ன, என் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியுதான்னு. அவன் சொன்னான், எத்தனையோ பேர் கல்யாண வீட்டில் இருக்காங்க, கல்யாண வீட்டில் நிறைய பேர் வருவாங்க சார், வருவாங்க போவாங்க. என் கூட ஒருத்தன் நண்பன் வந்தான், கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தாம்பூல பை 2 வாங்கிக்கிட்டு, ஏன்னா இது வாங்கிட்டு போனால் தான் வீட்டில் நம்புவாங்க கல்யாண வீட்டுக்கு போனேன்னு, அதுக்காக வாங்கிக்கிட்டு போனான். எல்லாம் வாங்கினேன், சாப்பிட்ட. ஒரு மாப்பிள்ளையை மதித்து மொய் வைக்க வேண்டாமான்னே. அவன் சொன்னான், என்னை மதித்து அவன் பத்திரிக்கை வச்சானா, என்னை மதித்து அவன் பத்திரிக்கை வச்சானா, அவனை மதித்து நான் மொய் வைக்கணும், மானஸ்தன் அப்படின்ட்டு போயிட்டான். நீங்கள் அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கல, ஏன்டா என்ன சொன்னேன்னே. அவன் சொன்னான், எத்தனையோ பேர் சாப்பிட்றதையும் பார்த்தேன், நீ சாப்பிட்றதையும் பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா. நீங்கள் நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலையும் சாப்பிட்றது விட்டேன், ரசத்தையும் சாப்பிட்றது விட்டுட்டேன். எனக்கு என்னவோ இப்படி தான் சார் நினைக்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னவனும், கல்யாணம் பண்ணு நல்லா இருப்பேன்னு சொன்னவனும் 2 பேரும் ஒருத்தன் தான் சார். 2ம் கிட்டத்தட்ட ஒன்று தான். கைத்தட்டின பல பேர் என்னை விட பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல். சரி, அடுத்த சுற்று ரசத்தோடையும் சக்கரை பொங்கலோடையும் சந்திப்போம். மகிழ்ச்சி, நன்றி.